Hi, this is Jeeva. Welcome to Tamil Nadu Trading Academy. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளைக்கு சென்செக்ஸோட எக்ஸ்பைரி, சென்செக்ஸ், நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட இம்பார்ட்டன்ட் சப்போர்ட், இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ், மார்க்கெட்டில் எங்கே வந்து ரியாக்ட் ஆகுங்கிறது இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டிஸ்க்ளைமர், ஐ எம் நாட் ஏ சிபி ரிஜிஸ்டர் அட்வைசர். பிஃபோர் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட் கன்சல்ட் யுவர் ஃபினான்ஷியல் அட்வைசர். இந்த வீடியோவில் பகிரப்படும் அனைத்து தகவலுமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான், நாட் ஏ கால் ஆர் ரெக்கமெண்டேஷன். புதுசாக சேனலை பார்க்க வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட்டு நம்மளோட வீடியோ வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்லேருந்து சக்ஸஸன் ஆக மாட்டேங்குது. ப்ரீவியஸாக ரெகுலராக பார்க்குறவங்க கமெண்ட் அண்ட் லைக் பண்ணால் தான் நம்ம திருப்பியும் வந்து ரெகுலராக ஈஸியாக வீடியோ போட முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 12:30க்கு அப்புறம் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் எல்லாமே இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். நம்ம கீ லெவல்ஸ்னு சொல்லியிருந்தோம். அந்த கீ லெவல்ஸை பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போயிருக்கு. நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 24,480க்கு அப்புறம் மொமெண்டம் வருங்கிறதும் சொல்லியிருந்தோம், ப்ளஸ் கீ லெவல்னு சொல்லியிருந்தோம். நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் போயிருக்கு. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக பிவோட்டாக ஒர்க் ஆகிற இடம் 55,270. ஒன்ஸ் அந்த கீ லெவல்ஸை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் 55,000, ஆல்மோஸ்ட் 600 ஒவ்வொன்று சொல்லியிருந்தோம். அது கரெக்டாக ரியாக்ட் ஆயிருக்கு. சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 80,200 கீ லெவல்ஸ் ஒன்ஸ் பிரேக் அவுட் ஆச்சுன்னா 80,596 வரைக்கும் போகணும். அது ரியாக்ட் ஆயிருக்கு. நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் வரணும். ஃபர்ஸ்ட் ஒரு காமனாக புரிஞ்சுக்கோங்க, இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் எங்கே வரணும்? டவுன் ட்ரெண்டில் ஒரு சப்போர்ட் ஜோனில் இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்தால் அங்கேருந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆனதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அது எல்லாமே வந்து ஒரு 12 o'clock to 12:30க்கு நல்லா சிக்னல் கிளியராக பண்ணிச்சு. நெக்ஸ்ட் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் சொல்கிறேன். நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 45 minutes யாராச்சும் ட்ரேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நிறைய பேர் ப்ராஃபிட்டும் பண்ணியிருக்கலாம், நிறைய பேர் லாஸும் பண்ணியிருக்கலாம். ஏன்னா 30 points நல்ல ஃப்ளக்சுவேஷனில் ஸ்டாப் லாஸ் எண்டிங் நடந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு கிளியர் பையிங் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து சஸ்டெயின் ஆகிட்டு பிரேக் அவுட் ஆச்சு. அதனால் மார்க்கெட்டில் லோ விக்ஸ் என்வரான்மெண்ட்டில் இருக்குது, ப்ரீமியம் நார்மலாக இருக்கிறதோட கம்மியாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு சப்ளை அண்ட் டிமாண்ட், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தெரிஞ்சால் டீசென்ட் டார்கெட், டீசென்ட் ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணுறது தான் இப்போ இருக்க மார்க்கெட்டில் என்னோட அட்வைசபிள். இது எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனல் அப்டேட் பண்ணுவோம். பட் இன்றைக்கி அவைலபிலிட்டி இல்லைனால நம்ம டெலிகிராம் சேனல் அப்டேட் பண்ணல. இது என்னோட டெலிகிராம் சேனல், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கமெண்ட் செக்ஷனும் பின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ரீமியம் கம்மியாக இருக்குது, இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்கோம். டெலிகிராம் சேனலையும் சரி, நம்மளோட கிளாஸஸ் சரி, ப்ரீமியம் கால்குலேஷன் எப்படி இருக்கணும், எது இருந்தால் கரெக்டான ப்ரீமியம்ங்கிறது நம்ம ரெகுலராக டெலிகிராம் சேனல்லையும் சொல்கிறோம், நம்ம கிளாஸஸ்லையும் சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு நம்ம அதை பார்த்துட்டு வந்துடலாம். இன்றைக்கி மண்டே ஃபஸ்ட் டே நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 9:15க்கு 250ல் ஸ்டாடல் ப்ரீமியம் ஓப்பன் ஆச்சு. அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக 204ல் ஆல்மோஸ்ட் 45 points மார்க்கெட் மொமெண்டம் கொடுத்துருந்தாலும் ப்ரீமியம் டிகே இருக்குது. சேம் ஆஸ் வெல் அஸ் சென்செக்ஸ் 9:15க்கு 570ல் ஓப்பன் ஆன ப்ரீமியம் க்ளோசிங்கில் பார்த்தீங்கன்னா 389ல் க்ளோஸ் ஆகிருக்கு. ஆல்மோஸ்ட் 180 points ப்ரீமியம் டிகே நடந்திருக்கு. மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆனாலும் ப்ரீமியம் டிகே ஆகுது. அதனால் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், சப்ளை அண்ட் டிமாண்டில் ஃபோக்கஸ் பண்ணுறது தான் அட்வைசபிள். இன்றைக்கான எஃப்ஐ டேட்டா அண்ட் டிஏ டேட்டாஸ் பார்த்துடலாம். இன்றைக்கான எஃப்ஐ டேட்டாஸ் பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஐஎஸ் வந்து கேஷ் மார்க்கெட்டில் செல்லிங்கில் தான் இருக்காங்க. பை பண்ணது 9,477 கோடி, செல் பண்ணது 10,680 கோடி, டோட்டலாக 1,203 கோடி செல்லிங்கில் இருக்காங்க. டிஐஸ் பொறுத்த வரைக்கும் 15,109 கோடி பையிங்கில் இருக்காங்க, 9,137 கோடி செல்லிங் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5,972 கோடி பையிங்கில் இருக்காங்க. கண்டினியூஸாக எஃப்ஐஎஸ் செல்லிங்கில் இருந்தாங்க. 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பை பண்ணியிருந்தாங்க, இன்றைக்கி திருப்பி செல்லிங்கில் வந்துட்டாங்க. டிஐஸ் பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக மார்க்கெட்டுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கான நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் வந்து 24,400, 24,500ல் ஹெவி கால் ரேட் இருந்துச்சு. மார்க்கெட்டில் கிளியராக மேலே வந்து 24,430லேருந்து 440ல் ப்ரைஸ் சப்ஸ்டைன் ஆகிட்டு இருக்கும்போது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், கால் ஆப்ஷன் ரைட்டர்ஸ்லாம் அன்வைன் பண்ணது கிளியராக பார்க்க முடிஞ்சிச்சு. இங்கே பார்த்தாலும் எண்ட் ஆஃப் த டேல இங்கே பார்த்தாலும் தெரியும் 400, 450, 500ல் இருக்க கால் ரேட்டர்ஸ் எல்லாமே மார்க்கெட் மேலே வரும்க்கோசரம் அன்வைன் பண்ணது கிளியராக பார்க்க முடியும். இப்போது ஸ்டாடல் எங்கே இருக்குன்னு கேட்டால் எங்கேயுமே ஸ்டாடல் இல்லை. 24,400, 24,500ல் புட் ரேட் ஸ்ட்ராங்காக இருக்குது. 24,600ல் கால் ரேட் இருக்குது. இன்கேஸ் நாளைக்கு மார்க்கெட் மேலே ஏறி வந்தால் கால் ரேட்டர்ஸ் திருப்பி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. குளோபல் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிஃப்ட் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஃபியூச்சர் க்ளோசிங்லேருந்து ஆல்மோஸ்ட் 40 points நெகட்டிவில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. யூஎஸ் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நாஸ்டாக் ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. S&P 500 ஃப்ளாட் ட்ரேடிங். டவ் ஜோன்ஸ் மட்டும் தான் -3.2% நெகட்டிவில் ட்ரேட் ஆகிருக்கு. நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 15 minutes டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு லெவல்ஸ்லாம் எங்கெங்கே ரியாக்ட் ஆகும் மார்க்கெட் பார்த்துக்கோங்க.
திருப்பியும் 24,000 ரெசிஸ்டன்ஸ் கீ லெவல் மாதிரி சொல்லியிருக்கோம், பிரேக் அவுட் ஆச்சு. திருப்பி அங்கே வந்தால் அது பிவோட்டாக ஒர்க் ஆகும், சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும், ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 24,600 560 to 600 ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 24,636, 24,740, 24,825 இங்கெல்லாம் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆனால் ரியாக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. டவுன் சைடில் பொறுத்த வரைக்கும் இது ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம், 24,340 to 24,440 டிமாண்ட் ஜோன். ஆல்ரெடி இந்த டிமாண்ட் ஜோன் கீழே போனால் தான் நெக்ஸ்ட் இந்த சப்போர்ட் லெவலில் பிரீச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போதைக்கு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட்டில் ஒரு இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் ப்ளஸ் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆகி சப்ஸ்டெயின் ஆகுது. இதில் நம்ம நாளைக்கு எப்படி ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு சினாரியோ மார்க்கெட் ஃப்ளாட்டோ ஸ்லைட் கேப் டவுனோ ஆச்சுன்னா ப்ரைஸ் எகெயின் டவுன் சைடில் வந்துச்சு அப்படின்னா இந்த ஜோனில் சப்போர்ட் எடுத்துகிட்டு எகெயின் ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இங்கே வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆச்சுன்னா 24,560 24,660 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. எகெயின் கண்டினியூ ஆச்சுன்னா 720 740 போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இது ஒரு சினாரியோ. இன்கேஸ் மார்க்கெட் ஃப்ளாட் ஓப்பன் ஆகிட்டு ப்ரைஸ் டைரெக்டாக இங்கே 24,630 போயிடுச்சு அப்படின்னா ப்ரைஸ் அங்கேருந்து திருப்பி ரிவர்ஸ் ஆகிட்டு சப்போர்ட் எடுத்துகிட்டு எகெயின் ஃபோக்கஸ் ஆகிறதா லாங் சைடு ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் சினாரியோ டவுன் சைடில் இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் போட்டிருந்தாலும் இங்கேருந்து இப்படி பேட்டர்னை ட்ராப் பண்ணிங்க அப்படின்னா ப்ரைஸ் இந்த 24,450 டெசசிவ் பிரேக் டவுன் பண்ணால் தான் ஓகே எகைன் ட்ரெண்டு வந்து ஃபால்ஸ் பிரேக் அவுட்னு கன்சிடர் பண்ணி இங்கே தான் வந்து நம்ம ஷார்ட் என்ட்ரியை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதர்வைஸ் 640 720 to 740 இந்த லெவலில் ப்ரைஸ் ப்ரீச் ஆகிட்டு அங்கேருந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகி டவுன் சைடு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நிஃப்டி பொறுத்த வரைக்கும் என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறது கிளியராக சொல்லியிருக்கோம், என்னென்ன லெவல்ஸுங்கிறது கிளியராக சொல்லியிருக்கோம். ப்ரீமியம் ஆல்ரெடி உங்களுக்கு சாம்பிள் காட்டியிருக்கேன். ப்ரீமியமே டோட்டலாக பார்த்தீங்கன்னா 204 தான் இருக்குது. 204னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து ஸ்டாடல் போடுறவங்களுக்கு 25,560லேருந்து 25,760 கீழே வந்து பார்த்தீங்கன்னா 260 வரைக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ அதுக்கு தகுந்த ரேஞ்சில் தான் மார்க்கெட் இருக்கும்போது நீங்கள் பார்த்து கேர்ஃபுல்லாக சப்ளை அண்ட் டிமாண்டில் ட்ரேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் நாளைக்கு எக்ஸ்பைரி. சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 80,500ல் 193 180 ஆல்மோஸ்ட் 373 தான் ப்ரீமியம் இருக்குது. நார்மல் ப்ரீமியமோட கம்மியாக இருக்குது. சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் நாளைக்கு 6.5 hours டைம் இருக்கனால வெயிட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா 50 to 60 பாயிண்ட்ஸ் கேட்ச் பண்ணலாம். சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 80,500ல் ஸ்டாடல் இருக்குது, ஃபாலோட் பை 81,000ல் கால் ரைட் ஹெவியாக இருக்குது. புட் ரைட் பார்த்தீங்கன்னா 80,000ல் புட் ரைட் இருக்குது. இந்த 1000 பாயிண்ட்ஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகலாம், அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்கேஸ் செகண்ட் ஹாஃபில் ப்ரீமியம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்து பிரேக் அவுட் ஆர் பிரேக் டவுன் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சொல்லுது. சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம கிளியராக நம்ம லெவல்ஸ் கொடுத்துருக்கோம். 79,800 80,000லேருந்து 79,800 சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகுங்கிறது லாஸ்ட் 2 days சொல்லிட்டு இருக்கோம். சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிருக்கு ப்ளஸ் இன்வெர்டர் ஆகிருக்கு சொல்கிறேன். நிஃப்டியில் எப்படி பிரேக் அவுட்டோ அதே மாதிரி பிரேக் அவுட். இந்த லெவல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 80,600 சென்செக்ஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சப்போர்ட் 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 பிரேக் டவுன் ஆனதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகுது. சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் 80,600 to 80,200 கன்சால்டேஷன் ஜோன். அப்போ நம்ம எப்படி ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா ப்ரைஸு செல் ஆன் ப்ரைஸில் கீழே வந்து இந்த ஏரியாவில் சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா நம்ம லாங் என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணால் இது பிரேக் அவுட் ஆகிட்டு 80,800 போகிறதுக்கான ஃபஸ்ட்டு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் 80,000 ப்ரீச் பண்ணுறதுக்கு செகண்ட் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த இடத்துல செல் ஆன் ரைஸில் வந்து டிமாண்ட் ஜோன் ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் as a சப்போர்ட், அந்த ஜோனில் சப்போர்ட் ஆகிடுச்சுன்னா ஃபோக்கஸ் பண்ணலாம். இன்கேஸ் மார்க்கெட் பிரேக் அவுட் எடுத்தோடனே பிரேக் அவுட் ஆச்சுன்னா 800 ப்ரீச் பண்ணிவிட்டு ப்ரைஸ் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஆர் புல் பேக் வந்தால் எகெயின் லாங் ஃபோக்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் சினாரியோ இன்கேஸ் இந்த ஜோன் ஆர் இந்த ஜோன் 81,000 ஆர் 80,050 இந்த ஜோனில் ப்ரைஸ் கண்டினியூஸாக வந்து ரிஜெக்ட் ஆச்சுன்னா, ஏன்னா கண்டினியூஸ் ட்ரெண்டு கண்டினியூஸாக ரிஜெக்ட் ஆனால் ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு நம்ம ஷார்ட் என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணலாம். அதர்வைஸ்
ப்ரைஸ் இந்த இடத்துல ட்ரேட் ஆகிட்டு டெசசிவ் பிரேக் டவுன் கொடுத்தா தான் இங்கே அக்ரெசிவ், இது வந்து ஃபால்ஸ் பிரேக் அவுட்னு கன்சிடர் பண்ணி இங்கே தான் நம்ம ஷார்ட் என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணணும். நாளைக்கு சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் 0.5 இருக்க டெல்டா வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா 0.54, கால் ஆப்ஷன் சைடு பொறுத்த வரைக்கும் 0.5 எங்கே இருக்குது 80,000. இந்த மாதிரி 0.5 இருக்க டெல்டா வேல்யூ ட்ரேட் பண்ணுறது தான் அட்வைசபிளாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக நம்ம லெவல்ஸ் கொடுத்துருக்கோம். இன்றைக்கி கரெக்டான லெவல்ஸில் ரியாக்ட் ஆகிருக்கு. 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வைக்கிறேன் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக. இந்த எல்லோ கலர் 50,600ங்கிறது ப்ரீவியஸ் ஆர்டர் பிளாக் ஜோனுங்கிறது கிளியராக சொல்லியிருப்போம். ப்ளஸ் அங்கேருந்து செல் இனிஷியேட் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லியிருப்போம். எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அங்கேருந்து தான் க்ரியேட் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு லெவல்ஸை கிளியராக மார்க் பண்ணிக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் பேங்க் நிஃப்டி ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல. ஆனால் பேங்க் நிஃப்டியில் கரெக்டாக ட்ரேட் பண்ணிங்கன்னா 70 to 80 பாயிண்ட்ஸ் ஈஸியாக கேட்ச் பண்ண முடியும். ஸ்டாப் லாஸ் அதே மாதிரி 60 to 70 பாயிண்ட்ஸ் வரும். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் திருப்பி வந்து சப்போர்ட் ஆக்ட் ஆக போகிற இடம் 50,284. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 55,150 இந்த லெவல் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். ஃபைனல் சப்போர்ட்டாக இது ஒரு சப்போர்ட் 54,933, 54,700, 54,943. இந்த பிரேக் அவுட் எகைன் கண்டினியூஸ், இந்த ஃபால்ஸ் கண்டினியூ ஆச்சுன்னா இங்கே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்சைடில் எது ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும்னா 55,600 இன்றைக்கி இன்ட்ராடேயோட ஹை. அதுக்கப்புறம் டைரெக்டாக 56,000ல் ரியாக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபைனலாக 56,360 ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவல். ப்ரீவியஸ் சப்போர்ட் ஜோன் ஆக்ட் எஸ் ஏ ரெசிஸ்டன்ஸ். ப்ளஸ் இங்கே இருந்து தான் ட்ரெண்ட் ரிவர்சல் நடந்திருக்கு. பேங்க் நிஃப்டியில் சேம் அதே தான். எப்படி சென்செக்ஸில் சொன்னோமோ இந்த ஜோன் பார்த்தீங்க அப்படின்னா இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் கன்சால்டேஷன் ஜோன். எய்தர் பிரேக் அவுட் நடந்தால் ரீட்ரேஸ்மெண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணால் 55,800 லாங் ஃபோக்கஸ் பண்ணணும். எகைன் கண்டினியூ ஆச்சுன்னா இது வரைக்கும் செகண்ட் டார்கெட், ஃபஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ப்ரைஸ் கன்சால்டேட் ஆகிட்டு பிரேக் டவுன் ஆனாலும் இந்த லெவல் 51,100ங்கிறது ரியாக்ட் ஆகும். திருப்பியும் ரீட்ரேஸ்மெண்ட் பண்ண முடியாமல் 300ல் ரிஜெக்ட் ஆனால் ஃபஸ்ட் லெவல், செகண்ட் லெவல் 55,000 வரைக்கும் இங்கே ஃபோக்கஸ் பண்ணலாம். இது நம்மளோட ட்ரேட் செட்டப் சினாரியோ. இதுக்கப்புறம் என்ன ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் வரும்போது இந்த மாதிரி நெகட்டிவ் கேண்டில் ஃபார்மேஷன் ஆச்சு அப்படின்னா நம்ம ஷார்ட் என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணலாம். பிரேக் டவுன் ஆகி ரீடெஸ்ட் ஆச்சுன்னா லாங் என்ட்ரியை ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பேங்க் நிஃப்டியில் வெயிட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். பேங்க் நிஃப்டி ப்ரீமியமும் பார்த்தீங்கன்னா கிளியராக பிரேக் அவுட் ரீடெஸ்ட்டில் நடக்குது, ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியுது. சைட் பை சைட் பேங்க் நிஃப்டி பார்த்துட்டு வந்தீங்கன்னா 1 or 2 monthஸில் பேங்க் நிஃப்டியில் ஈஸியாக ட்ரேட் பண்ணுறதுக்கு ஆனால் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.